அண்ணன் சீமானோட ஒரு காணொளி ஒண்ணு பார்த்தேன். ஆங்கில பத்திரிகை ஹிந்து அதோட ஒரு நெறியாளர்கிட்ட பேசுறாரு. அதுல நல்ல தெளிவா சொல்றாரு. ரொம்ப ஆழமா சிந்திச்ச ஒரு தலைவர் போல நமக்கு தோற்றளிக்கிறாரு. வேளாண்மையை மையமா வச்சு நம்ம அரசியல் பண்ணணும். பால் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். வெங்காயம் கூட எத்தியோப்பியால இருந்து இறக்குமதி பண்றோம். இதெல்லாம் தவறு. நம்ம தமிழ்நாட்டுல வெங்காயத்திலிருந்து மிளகு, அவகேடோ எதை சொல்லுங்க எல்லாமே தமிழ்நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இது இல்லாம கால்நடையில இருந்து உள்ள பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும். மீனவர்களோட இதையும் அதிகப்படுத்தணும். இது மூணுமே நமக்கு உணவு பஞ்சமே இருக்காது. நம்ம ஏற்றுமதி பண்ற ஒரு அரசாங்கமா மாறிடுவோம். இதை அரசுடைமையாக்கி பண்ணணும். இது டாஸ்மாக அரசுடைமையாக்கி பண்ணும்போது ஒரு வேளாண்மையையும் ஒரு கால்நடை சம்பந்தப்பட்டது இல்ல எறா மீன் மீனவர்களுக்குள்ள இது அப்படி இல்லைன்னா கோழி பண்ணை ஆடு பண்ணை அந்த மாதிரி இதுகள் எல்லாமே நம்ம அரசுடைமை ஆக்கல என்ன ஒரு இருக்கு. அதுல தமிழ்நாட்டு ஒரு பெரிய செழிப்பா இருந்துச்சுன்னா ஆர்கானிக் ஃபுட் தயார் பண்ணுவோம். ஆர்கானிக் ஃபுட்டுக்கு உலகத்துல எல்லா இடத்துலயும் வரவேற்பு இருக்கு. கனடா முதற்கொண்டு அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா நாட்டிலையும் ஆர்கானிக் உணவுனா அதுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்கு. இதுக்கு நீர்நிலைகள் எல்லாத்தையும் சிறப்பாக்குவேன். நீர்நிலைகளை இப்ப சுத்தமா தூர் வர மாட்டாங்க. இல்லைன்னா அதை ஒரு மழை பெய்யுது 10 நாளே அங்க குடி தண்ணீர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. சம்டைம்ஸ் அணில கூட குடிக்கிற தண்ணி இருக்க மாட்டேது அப்படின்ட்டு அந்த நீர்நிலையை அவர் அடுத்து சிறப்பா பேசியிருக்கிறார். சோ அதுல நம்ம ரொம்ப இமீடியட்டா நம்ம வேலை பார்க்கணும். அப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி ஒரு 10 ஆண்டுகள் கண்ணை மூடிட்டு எங்க பார்த்தாலும் மரம் நடுறது எல்லாமே பசுமையா ஆக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளும் சுறுசுறுப்பா ஒரு போருக்கு எப்படி இருந்து நம்ம தயாராகிறோமோ அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் செஞ்சிட்டாலே நம்ம தமிழ்நாடு அப்படியே தலைகீழ நல்லா ஆயிரும் அப்படின்னு இருக்காரு. ரெண்டாவது நகர்ப்புறம் பொருளாதாரம் தான் போன 50 ஆண்டுகள் வெள்ளையர்கள் இருந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நகர்ப்புற பொருளாதாரம் தான். அதை படிச்சவங்களுக்கு இங்கேயே வேலை கொடுத்து கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் இங்க கொண்டு எல்லாரையும் இங்க கஷ்டப்படுத்தி எல்லா நோய்களும் இங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி இருக்கும். அதுல இருந்து அப்படியே மாறுபட்ட இது பண்ணணும். எப்படி சுவிட்சர்லாந்துல பிரான்ஸ்ல மத்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் செய்யற மாதிரி கிராமப்புற பொருளாதாரத்தை மையமா வச்சிருக்கும். கிராமப்புறம் தான் ரொம்ப ஒரு ஹெவன்லியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது இது பண்ணிருக்காரு. ஸோ டிஅர்பனைஸ் தமிழ்நாடு அர்பன்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி கிராமப்புறமா போடணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா பேசியிருக்காரு. அப்புறம் உணவு உற்பத்தி மாநிலமாக நம்ம மாற வேண்டும். அது நம்மளுடைய கொஞ்சம் பேச்சு டச் பண்ணிருக்கேன். உணவு ஏற்றுமதி நாடாக தமிழ்நாடு சிறப்பான நாடாக இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் விளையாததே இல்ல. மலையில விளையிறது இருக்கு, நிலத்தை விளையிறது இருக்கு, எல்லாமே இருக்கு. பனைமரத்துல நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்னு ஒரு பனைமரத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிட்ட வருமானம் வரும்னு சொல்லியிருக்காரு. எங்க வந்திருக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவரோட இது கேட்கும்போது ஒரு வித்தியாசமான எதிர்காலத்தை முன்வைக்கிறாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் நிறைய இருக்கணும். தமிழ்நாடு எவ்வளவு கூடிய சீக்கிரம் செல்ஃப் சஃபிஷியன்ட் தற்சார்ந்த தமிழகமா மாறணும். பால் மாட்டுக்கறி இதெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ற லெவலுக்கு நம்ம உற்பத்தி பண்ணணும். இந்தியாலே மாட்டுக்கறி அதிகம் ஏற்பத்தி பண்றது இந்திய நாடு. தமிழ்நாடு ஏன் அதுல கவனம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல இது சொல்லியிருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி பேசியிருக்காரு. தற்சார்பு பசுமை தாய்மையா மாறணும் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் சாராயத்துல நமக்கு 50,000 கோடி வருஷத்துக்கு வருமானம், வருஷத்துக்கு மாசத்துக்காக சொன்னாரு. பிளஸ் பால்ல இருந்து நமக்கு 3,60,000 கோடி வரும். அது வரதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறோம். இல்லாட்டி இப்ப வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தெரியல. பட் சாராயத்துல 50,000 கோடி வருதுன்னா இது 3,60,000 கோடி வரும் அப்படின்னு இருக்காரு. அதோட 5-6 மடங்கு அதிகமா வரும் அப்படின்னு இருக்காரு. சோ இதெல்லாம் உண்மையாவே நம்ம ஒரு வல்லுநர்களை வச்சு நம்ம கரெக்டா பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இதை நம்ம ஒரு ப்ராஜெக்டாவே எடுத்து செய்யலாம். இப்போ அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சு இது மாதிரி நீங்க செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாத்தி பார்க்கணும். உண்மையாவே அதனால உள்ள அரசுக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு, எவ்வளவு செலவுகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, அது எல்லாமே பார்க்கணும். இன்னொன்னு ரொம்ப ஒழுக்கத்துக்கு நம்ம ரொம்ப மதிப்பு கொடுக்கணும். அறிவு நிறைய இருக்கு நம்ம, ஆனா ஒழுக்கம் சுத்தமா இருக்க மாட்டேது. ஒழுக்கம், நாகரிகம், பண்பாடு மிகுந்த ஒரு தமிழகமாக சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. தாய்மாட்டெல்லாம் பெற்றுக் கொடுங்கள் குழந்தைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு இருக்கிறாரு. பிள்ளைகள் உங்கள் வீட்டு செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வீர வசனம் பேசியிருக்காரு. எல்லாமே நல்ல ஒரு டைரக்டர் இருந்தாருன்னா உண்மையாக சிறப்பா இருக்கும். பட் உண்மையாவே அதை செயல்படுத்த முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் அவர் பேசுறது எல்லாமே கம்யூனிசம் சார்ந்த ஒரு சாயல் இருக்குது. பட் கம்யூனிசம் சார்ந்த சாயல் பலர் பின்பற்றி இருக்காங்க. அது எப்பயுமே நாடை கம்ப்ளீட்டா அழிச்சிரும். இப்போ கியூபா எடுத்துக்கோங்க, யுஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு, அது அப்படியே அழிஞ்சு இப்ப ரஷ்யா மாத்திரம் தனியா நிக்குது, சீனா வல்லரசா நிக்குது. ஸோ சீனாவை கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு இதுவா இருக்காரு. மருத்துவம் உயர்ந்ததா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும். ஒரு முதலமைச்சரும் அரசாங்கத்துக்கு போற மாதிரி இருக்கணும். ரோட்ல வேலை இல்லாத கிடக்கிற ஒரு கூலி தொழிலாளி கூட அவனுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இருக்கணும். அந்த இடத்துக்கு போற மாதிரி மருத்துவம் உயர்ந்திருக்கணும். ஏன்னா இப்பயே அரசு மருத்துவமனைகள்லாம் ரொம்பவே சிறப்பா தான் இருக்கு. ஆனா அங்க செயல்படுத்துறது ஆள் இல்ல. நம்ம வேலை வாங்கவும் முடியாது, அவங்க வேலை வலு அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலை செய்ய மாட்டாங்க. இங்க மாத்திரம் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் மாற்றுறது அவர் சிந்தனையில இதெல்லாம் மாத்திர முடியும் அப்படிங்கிறாரு. அது எப்படிதான் மாத்த போறான்னு தெரியல. அப்புறம் தண்ணீர் தூய்மையான குடிநீர் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தூய்மையான குடிநீர் இருக்கணும்னா கட்டாயம் பிரைவேடைஸ் பண்ணணும். இப்போ அரசாங்கத்தை குடிநீர் கொடுக்கறனால அது எப்பயுமே சுத்தம் பண்ண முடியாது. இதை தனியார்கிட்ட கொடுத்தோம்னா அது கட்டாயம் குடிநீர் சுத்தமா வரும். இன்னும் தண்ணியும் நல்லபடி பெருகும். பட் இவர் தனியார்னாலே அவர் ஏதோ எதிரி நினைச்சுக்கிறாரு. தனியார் தமிழ் மக்களுக்கிட்ட தண்ணியை கொடுக்குறோம், அவங்க அதை உற்பத்தி பண்ணி சுத்தமா தூய்மையா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இல்லாம அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, நம்ம அமெரிக்கால இருக்கிற ஒரு கம்பெனிக்கோ இல்ல வடநாட்டுல ஒரு கம்பெனிக்கோ நம்ம கொடுத்துருவோம், தமிழ்நாட்டு
மக்கள் வந்து அவங்ககிட்ட வரி தான் கட்டிட்டு இருப்பாங்க, இங்க இருக்க லாபத்தை வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில இருக்கிறாரு. சோ எல்லாத்தையும் வந்து அரசுடைமை ஆக்கணுங்கிற அவர் எல்லாத்தையும் முன் வச்சிருக்காரு. அப்புறம் எதுக்கு எல்லாருக்கும் ஊதியம் நிறைய கொடுக்கணும், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பள்ளி, நல்ல ஆரோக்கியம், நல்ல தங்குறதுக்கு வீடு வசதி, கிராமப்புறம் சுத்தமா இருக்கு அப்படின்னா மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும், அதுக்கு ஊதியத்துக்கு வரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது என்னவோ இவர் முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு 10,000 ரூபாய் இல்ல மாசம் 10,000 ரூபாய் செலவுல இருந்து காமிக்கணும், என்னோட மாசம் 10,000 ரூபாய் தான் அப்படின்ட்டு இவர் 6 மாசம் குடும்பத்தை நடத்தி காமிக்கணும். அப்படி அவர் நடத்தி காமிச்சாருன்னா நம்ம அதை வந்து ஒத்துக்க முடியும். சோ அவரே செய்ய முடியாத மக்கள் எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறது எனக்கு தெரியல. அப்புறம் அரசு தொழிற்சாலைகள் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இலவசம் இருக்கிறது அப்படியே நம்ம சம்பளமா கொடுத்தா போதும், இலவசத்தை அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கும்போது அவங்க வந்து அதில் வேலை செய்து அதில் மன திருப்தி அடைவாங்க, அதுல வந்து நல்ல ஒரு தமிழ்நாடாக திகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னொரு சிறப்பா ஒன்று சொல்லியிருக்காருன்னா அன்பான நிர்வாகம், அதாவது சர்வாதிகாரமும் இருக்கணும், அது அன்பாகவும் இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லியிருக்காரு. சோ சர்வாதிகாரம் இருந்தாதான் நம்ம வந்து அதை செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு 2-3 உதாரணமும் சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தை வந்து அழுது அது ஊசி போடுறது வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு செயல் தான். பட் அந்த ஊசி போட்டாதான் அந்த குழந்தையோட நோய் குணமாகுது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காரு. ரோட்ல வந்து நடைபாதை நடப்பதற்கே அப்படின்னு போட்டுருக்காங்க. அதுல யாருமே அதை வந்து நடக்கிறதுல எல்லாம் கடையை போட்டிருக்காங்க, இல்லைன்னா அது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதை வந்து வன்முறையா நம்ம கண்டிச்சு மக்களை மாத்தணும். ஏன்னா தமிழர்கள் உலகம் ஃபுல்லா எங்க வேணாலும் போய் தங்கியிருக்காங்க, அங்கெல்லாம் வந்து எப்பயுமே எல்லா ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. எந்த நாட்டிலையும் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி குப்பை அங்க போடுறது, ரோட்ல துப்புறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாத ஒரே காரணம் அங்க வந்து மறைமுகமான ஒரு சர்வாதிகாரம் இருக்கு, ஒரு அன்பான சர்வாதிகாரம் இருக்கு. அந்த அன்பான சர்வாதிகாரத்துக்கு அவங்க கட்டுப்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து முன் வச்சிருக்காரு. மின்சாரம் ஃப்ரீயா 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கறனால எங்க பத்தல கரண்ட் எரிஞ்சிட்டு யாரும் ஆஃப் பண்றது கூட கிடையாது. அந்த மாதிரி மின்சாரத்தை வேஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி உள்ள ஒரு உதாரணம் காமிச்சிருக்காரு. சோ ஒழுக்கம் இருந்தால் கற்பழிப்பு இருக்காது அப்படிங்கிறார். சோ ஒழுக்கம் எப்படி இருக்கும், நம்மளோட பல நூற்றாண்டுகளாவே நம்ம வந்து தெய்வத்தை வந்து முன் வச்சு அது வழியா தான் நமக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கிறிஸ்துவ சமுதாயமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் சமுதாயமா இருந்தாலும் சரி, இந்து சமுதாயமா இருந்தாலும் சரி, ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னா அந்த டிசிப்ளின் அது வரணும்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு இதுல வழியில இருந்து நமக்கு வரணும். இன்னும் நம்ம வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து உயர்ந்த கலாச்சாரமா நம்ம மாறல. பெண் பலாத்காரம், பெண் கற்பழிப்பு இதெல்லாம் மாறணும்னா ஒழுக்கம் நிறைய இருக்கணும். இந்த ஒரு பக்கம் இங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒழுக்கம் எப்படிங்கிறது வரும். சோ கடவுள் இன்மை அப்படின்னு போனாலே கடைசியில போதைப் பொருளை வந்து மக்கள் இறங்குவாங்க, சாராயத்துல இறங்குவாங்க. அப்ப அவங்களோட கண்ணோட்டம் சிந்தனை எல்லாமே மாறி போகும், வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால பெண் பலாத்காரம், பெண் கற்பழிப்பு எல்லாமே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா அவர் தீவிரமா சொல்லியிருக்காரு. இவர் வந்து போன பிரச்சாரம் பண்ணும்போது இவரோட பிரச்சாரம் 5 நிமிஷம் ஜாஸ்தியானால இவர் மேல கோர்ட்ல கேஸ் போட்டு பல முறை கோர்ட்டுக்கு வர சொல்லி கஷ்டப்படுத்தினாங்க. இது ஒரு அன்பான சர்வாதிகாரம். ஆனா அதே சமயத்துல விஜய் 41 பேர் இறந்திருக்காங்க, அப்ப அங்க ஒரு எஃப்ஐஆர் அவர் போடல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தமிழகம் இருக்கிறதா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒரே மாதிரி உள்ள தீர்ப்பு சொல்ற மாதிரி உள்ள சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. நீங்க அப்படியே முதலமைச்சர் வந்து முதல் 6 மாசம் என்ன செய்வீங்கிறது ஒரு நெறியாளர் கேட்கும்போது கரெக்டா அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. முதல்ல நீர்வளத்தை சீரமைப்பேன், அப்புறம் கல்வி கட்டமைப்புகளை வந்து கரெக்ட் பண்ணும், அது கரெக்டா சொல்லியிருக்காரு. மொத்தம் நம்மளோட தமிழ்நாட்டோட நிதி பட்ஜெட் வந்து 4,30,000 கோடி வருஷத்துக்கு. அப்ப வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து எவ்வளவு வருது, 22 லட்சம் கோடி வருது. 22 லட்சம் கோடி வரதுல கல்வி கட்டமைப்பு நம்ம இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி 5 ஆண்டுகளாக போய்கிட்டே இருக்கு. சோ 22 லட்சம் கோடியை நம்ம வந்து கரெக்டா சிந்திச்சா பள்ளிக்கூடங்கள் எல்லாமே தனியார் பள்ளிக்கூடத்தோட பெட்டரா இருக்கும். அப்ப நிறைய பேர் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் சேர்ந்து படிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அது உண்மையான கருத்து தான். இது மாதிரி பல இது சொல்லியிருக்காரு. நடுவில் கிளைமேட்டிக் சேஞ்ச் தொட்டிருக்காரு. அப்புறம் பச்சை போர்வையா தமிழ்நாட்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புது விதமான ஒரு காவல்துறை கொண்டு வரணும். அவங்க வந்து குற்றம் தடுக்கும் காவல்துறை, மக்களை குற்றம் செய்யாத இருக்கிறதுக்குள்ள காவல்துறை. இப்போ வந்து நம்ம வந்து டாஸ்மாக் முடி பாத்தீங்கன்னா 2 போலீஸ்காரன் எவனா தப்பு செய்வானான்னு தப்பு செய்ய மாட்டானாங்கிறதா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம 2 வீலர்ல எங்கேயாவது போனோம்னா இவன் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்ட மாட்டானான்னு தான் பார்ப்பாங்க, லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்ட மாட்டானான்னு பார்ப்பாங்க. இது தடுக்கிற மாதிரி ஒரு காவல்துறை வந்து நம்ம உருவாக்கணும், மக்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். மக்கள் மேல ஒரு சுதந்திரமான நம்பிக்கை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து இந்த மாதிரி தவறுகளை அவங்களா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பல இது அடுக்கி இருக்கிறாரு. இன்னும் கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு. பட் நான் இதுதான் முக்கிய அம்சமா இது பண்ணிருக்கேன். உங்க கருத்தை பதிவு பண்ணி இதுக்கடுத்து நான் வந்து அவரோட வெப்சைட்டை போய் பார்த்தேன். உண்மையாவே சிறப்பா எல்லாத்தையும் ரொம்ப அழகா கட்டமைச்சிருக்காரு. இதை படிக்கும் போது உண்மையாவே ஒரு நல்ல தொலைநோக்கு சிந்தனையோட பண்ணிருக்காருன்னு தெரியுது. கேப்டன் விஜயகாந்த் வரும்போது அவரோட வெப்சைட்ல எல்லாமே இருந்துச்சு. சோ அது எல்லாமே அவரால் எதுவுமே சரி பண்ண முடியல. தெரியும் 40 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்தா அவரால் செய்ய முடியல. சீமான் இதை செய்ய முடியுமா முடியாதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் தமிழகம் 2.0க்கு ஒரு புதுமையான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு மாற்றம் கட்டாயம் தேவை. அதனால மக்கள் எந்த மாற்றமா இருந்தாலும் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் சுகர், பிரஷர், தொப்பையை வச்சுக்கிட்டு எல்லாமே இருக்காங்க. 40 வயசுல நிறைய பேர் இறந்து போறாங்க. நோய் எங்க பார்த்தாலும் அதிகம் இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சம்பளம் மாத்திரம் பார்த்தா எல்லாம் 10,000, 50,000, 60,000 எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நகை நிறைய போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் மன அமைதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ சீமான் சொன்ன இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். பட் எனக்கு வந்து இதுல வந்து இதை நல்லதை எடுத்துட்டு அதை எப்படி நம்ம செயல்முறைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். மருத்துவமனையை வந்து நம்ம வந்து சிறப்பாக்கிட்டு அங்க வந்து ஜனாதிபதியும் அங்க போற மாதிரி இருக்கணும்.
அதே சமயத்துல கூலி தொழிலாளர்கள் அங்க போற மக்கள் 2 பேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது மாதிரி நான் வந்து யூகேல தான் பார்த்திருக்கேன். ஸோ ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு அங்க யூகே, பிரான்ஸ் எல்லாம் நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை எழுதுறதுக்கு ஒரு ஊந்துகோலா இருந்திருப்பாங்க தான் என்னோட சிந்தனை. இதெல்லாம் சாத்தியம் தான். பட் தமிழகத்துல சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் சர்வாதிகாரத்தை மறைமுகமா உள்ள கொண்டு வராரா, இல்ல கம்யூனிசத்தை மறைமுகமா உள்ள கொண்டு வராரான்னு தெரியல. விஷ பரீட்சை வேணுமா வேண்டாமா நம்ம பார்க்கணும். எப்படி இருந்தாலும் அவருக்கு ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு வெற்றி பெற்று அவர் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில நம்ம அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம்னு முடிவு எடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.